செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், OI டேட்டா, டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக மண்டே எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் மந்த்லி எக்ஸ்பைரி மிட் கேப்பில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவ்ல என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த வியூவர்ஸ்க்காக ஸோ நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ், இண்டிசஸோட ரேஞ்சஸ், OI டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி EODயில் எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி EODயில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனையும் நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ்பைரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டி 4 எக்ஸ்பைரிக்கும் நம்மளோட வீடியோஸில் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் அண்ட் மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட அந்த ஸ்ட்ரைக் 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்லோட் பண்ணிடுறோம். நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் அப்லோட் பண்ணும்போது கால் புட் ரெண்டு சைட்லையுமே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா, புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா அப்படின்றதுக்காக நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ 9:10 9:15 நம்மளோட டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, புட்டில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும், ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனில் 4 டார்கெட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகும் அப்படின்றதையும் நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது எதுக்காக நம்ம முன்னாடியே அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதை இதில் ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிடிக்ஷனில் நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே முன்னாடி அப்லோட் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸை தான் நம்ம அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே நம்மளோட குரூப்பில் ப்ரீமியம் குரூப்பில் உள்ள மெம்பரோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஸ்லோ மூவ்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம பை பண்ணியிருந்தேன். ஸோ நியர்லி ஒரு 1.5 ஹவருக்கு மேலே நம்ம ஹோல்டு பண்ணி தான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ அந்த 1.5 ஹவர் நான் உள்ளே உட்காந்துருக்கும் போது எனக்கு எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் உட்காந்துருந்தேன். நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸில் மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னும் போது நம்ம எதுக்கு ஃபியராக இருக்கணும் அப்படின்ட்டு நான் அதுக்காக வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டேன். ஒன்று லாஸ்ட்டில் இருக்கும்போது சின்ன லாஸ்ட்லேயே புக் பண்ணிடுவேன், இல்லை சின்ன ப்ராஃபிட்லேயே புக் பண்ணிடுவேன். இவ்வளோ டைம் வெயிட் பண்ண மாட்டேன். ஸோ என்றைக்கு ஸ்லோ மூவ் இருக்கும், என்றைக்கு ஸ்பீடான மூவ் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்றீங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் நம்மளோட என்கரேஜ்மெண்ட். நம்மளுக்கும் அதுதான் தேவை. அவங்க
எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் பை பண்ணிட்டோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்போ அவைலபிளாக இருப்பேன் அப்படின்றத நம்மளும் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிடுவேன். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணிங்கன்னா வி ஷுட் டிஸ்கட் அபவுட் அவர் ப்ரெடிக்ஷன். நம்ம ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் எப்போ வேணாலும் கிளியர் பண்ணுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரெடிக்ஷன்ஸ் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா ப்ரெடிக்ஷன்ஸையுமே கால் புட்டு 2 சைடில் உள்ள ப்ரெடிக்ஷனையுமே நம்ம ஏர்லி மார்னிங் 6 to 7:30 அப்லோட் பண்ணிடுறோம். அதே மாதிரி டைரக்ஷனல் வியூ எந்த சைடு இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரெடிக்ஷனில் 4 டார்கெட் கொடுக்குறோம்ல, அதில் எந்த டார்கெட் வரைக்கும் போகுன்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ எந்த ஒரு கால் சர்வீஸும் இல்லை, திருப்பி சொல்லிக்கிறேன். நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரெடிக்ஷனை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண்டேக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 23,218 ஹையிலேருந்து லோ 22,696. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 23,056 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 23,218 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 23,162 மைனர் ரெசிஸ்டன்ஸ் 23. இது வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 23,162லேருந்து 23,218 அப்படின்றது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 23,348. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 23,478. அதே மாதிரி நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,857 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,696. இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல், மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா அதாவது வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 22,752. ஸோ மேலே சொன்ன மாதிரி தான் இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,752லேருந்து 22,696 நான் மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,565. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,435. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 23,056லேருந்து 23,218 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது நம்மளோட அப்பர் சைட் பிரேக் ஈவன்லேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெவல் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய 23,056 அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 23,218 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 23,056 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவாக ஒரு சின்ன டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க 22,857லேருந்து 22,696 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, அதாவது டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து சப்போர்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட்.
ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் எடுத்து இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,857 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,857ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,696ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மண்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,056ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,857ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,950. ஸோ 22,950 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 23,000 ஒரு நல்ல டக் ஆஃப் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னால் 23,100, 200, 300. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 23,500. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 900, 22,900, 800, 22,700. ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 22,500. ஸோ ஓவரால் ஓயை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட் கால் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. ஆனால் புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் நம்ம ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்லேயும் மோர் தென் ஒரு லெவல், ஸோ 2 லெவல்ஸ் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 2 லெவல் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதே கண்டிஷனில் மண்டே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம மண்டே நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 49,528 ஹைலேருந்து லோ 48,415 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி மண்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 49,184 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 49,528 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, அதாவது வரக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா 49,409. இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 49,409லேருந்து 49,528 மண்டே இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 49,806 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 50,084. மண்டே நம்ம மேக்ஸிமம் ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 50,084. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,759க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 48,415 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா 48,534. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 48,534லேருந்து 48,415 அப்படின்றத மண்டே இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 48,136 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,858. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, அதாவது 49,184லேருந்து
49,528. ஸோ நம்மளோட அப்பர் சைட் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 49,184ன்ற இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அப்போது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அப் சைடில் நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப் சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 49,528ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 49,184 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி நெகட்டிவாக சின்னதாக ஒரு டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 48,759லேருந்து 48,415. ஸோ டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கு இல்லையா நம்ம டார்கெட், டவுன் சைட் டார்கெட். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இம்மிடியேட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 48,759ன்ற இந்த லெவல் அப்போது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க டவுன் சைடுக்கு அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,759ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,415ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே 49,184ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,759ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 49,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் ப்ளஸ் அவங்க ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 49,500 50,000. அதே மாதிரி ஃபைன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 48,500 48,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட் சைடில் இங்கே ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ அப்போது ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 லெவல் வீக்காக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதே கண்டிஷனில் மண்டே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை காலை விட புட் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறதும் கிளியராக தெரியுது. ஸோ மண்டே இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மண்டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க மண்டே எக்ஸ்பைரிக்குண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். மிட் கேப்போட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 11,588 ஹையிலேருந்து லோ 11,328 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே மிட் கேப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 11,507 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 11,588 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 11,560. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 11,560லேருந்து 11,588 மண்டே இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் ரேலியை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 11,653 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா
நம்ம மேக்ஸிமம் ஹையாக மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 11,718. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 11,408. அதை கடந்து கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 11,328 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா 11,355. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 11,355லேருந்து 11,328 மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 11,262. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக மண்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 11,198. ஒரு கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவான ஓப்பன் 11,507லேருந்து 11,588ன்ற இந்த லெவல் அப்பர் சைட் பிரேக் ஈவன்லேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெவல் ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இமிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 11,507ன்ற இந்த லெவல் அப்போது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப் சைடுக்குன்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்பர் சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது அப்பர் சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 11,588ன்ற இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 11,507ன்ற இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஒரு டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 11,408லேருந்து 11,328ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து நம்மளோட சப்போர்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குல்ல, டவுன் சைடு ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 11,408ன்ற இந்த லெவல் அப்போது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது அப்சைடில் நம்மளுக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனோட மூவ் வேணும் அப்படின்னா 11,408ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 11,328ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மண்டே 11,507ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 11,408ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க மிட் கேப்போட ஓஐ பார்த்துருவோம். ஸோ மிட் கேப்போட ஓஐ பார்த்தோம் அப்படின்னா 11,450. ஸோ 11,450 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 11,500, 600, 700, 800. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 11,400, 11,300, 11,200. ஸோ ஓவரால் ஓயை பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு புட்டை விட நல்லாவே டாமினேட் பண்ணி கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓயை பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்லையும் ஒரு லெவல் தான் ஹைலைட் ஆயிருக்கு, சப்போர்ட்லையும் ஒரு லெவல் தான் ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ 480லேருந்து 500ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு அவுட்டரில் 2 லெவலில் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ டவுன் சைடில் பிரேக் ஆனாங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி அப்பர் சைடில் பிரேக் ஆனால் இங்கே வீக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதே கண்டிஷனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா அப்பர் சைடில் பிரேக் ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் இன் ஓயை பார்த்துருவோம். ஸோ சேஞ்ச் இன் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் தான் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மண்டே புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம மிட் கேப்பை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 22,900லேருந்து 23,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு.
பிரேக் வந்து டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்திருக்கு. ஆனால் வீக்கான பிரேக்காக இருக்கணும். அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அதே ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு மண்டே பார்த்தோம் அப்படின்னா அப்சைடு பிரேக் பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ 22,950 நியர் டு சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 22,900 இந்த லெவலில் மேஜராக வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 48,800 49,000 வெறும் 200 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்சாக வந்துருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தோம்னா பிரேக் 2 சைட்லையுமே பிரேக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு ஸ்லோ மூவ் போகும், பிரேக்லேயும் வந்து ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு மண்டேவும் அப்சைடு பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 49,000 க்ளோஸ் ஆகிருக்காங்க. 49,000ன்றது நம்மளோட இங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அப்போது நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 49,000ன்ற இந்த லெவலை கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ மிட் கேப்பை பார்த்துரும். ஸோ மிட் கேப்புக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 11,400 11,600 ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்காங்க. ஸோ ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள், பிரேக்லேயும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. மண்டே நம்மளுக்கு அப்சைடு பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ இங்கே க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா 11,450. ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நம்ம 11,400ன்ற இந்த லெவலில் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இது பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 11,400ன்றது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,900ன்ற இந்த லெவலில் வாட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 49,000ன்ற இந்த லெவலை கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மிட் கேப்போட மந்த்லி எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 11,375 11,525 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நம்மளுக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாலட்டில் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஒரு வேலிடான லெவல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஓஏ எல்லாமே இஓடியில் உள்ள ஓஏ. ஸோ லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட குரூப்பில் இமீடியட்டாக உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் என்னோட வியூ ஆஃப் டைரக்ஷன்ஸ், எவ்வளோ டார்கெட்ஸ் வரைக்கும் போகுன்ற என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதே மீறி நீங்கள் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சாம்ஸ்கி.